வெளியே ஷாப்பிங்னு போனாலே எம்புட்டு நேரம் ஆயிடுது. என் வீட்டுக்காரன பேக் அதிகமாக இருக்குது வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். இருக்கு, இங்க ஒரு தீய சக்தி இருக்கு. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? அதானே பார்த்தேன், இதுதான் அந்த தீய சக்தியா? இவ வேற வந்துட்டாளா? இனிமே இந்த மாமியா கிழவி ஆட்டம் தாங்க முடியாதே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா இவ வேற வந்துட்டா. இனிமே மாமியா கிழவி என் மவளுக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு என் உயிரை வாங்கும். என்ன அண்ணி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. மனசுக்குள்ளேயே இவ வந்துட்டாடா அப்படின்னு நினச்சிருப்ப. ம். அப்படியா? சரிங்க அண்ணி. என்ன கையில் பேகெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களா? ஐயோ, ஷாப்பிங் போனதை பற்றி கேட்குறாளே. இம்புட்டு துணி எனக்கு தான் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சது, பாதி துணி இவா பேஸ் பண்ணிட்டு போயிடுவாளே. சமாளிப்போம். ஆமாம் ஆமாம், உங்கள் அண்ணனுக்காக தான் இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பாவம் போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கிறாரு, அதுக்கோசரம் தான். எங்கே இவளுக்கு எடுத்துகிட்டு வந்ததை நம்ம கேட்டுருவோமோன்னு நெட்டை கொக்கி எப்படி மாற்றி சொல்லுது பாருங்க. ம். சரிங்க அண்ணி, எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் ரவா பாயசம் செய்வீங்கல்ல, அது கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வாங்களேன். அதானே பார்த்தேன், வந்தோன்னே இன்னும் வேலை வைக்கலையேன்னு வச்சுக்கிட்டா. குந்தாணி இனிமே அது வேணும் இது வேணும் தின்னுட்டே இருப்பாளே. ஷாப்பிங் செஞ்சுட்டு வந்து கை காலம் ஒரே வழியா இருக்கு. இதில் வேற இவளுக்கு அதி நான் செஞ்சு போட்டு உட்காந்துருக்கணும். இதாடி சின்ன பொண்ணு, என் மாவன் இருக்கா பத்தியா? பார்த்தேன் பார்த்தேன் அத்தை. சரி, அவள் என்னென்ன கேட்குறாளோ சீக்கிரம் செஞ்சு கொடு. அத்தை, ஷாப்பிங் போயிட்டு வந்து காலெல்லாம் ரொம்ப வழியா இருக்கு அத்தை. கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சு கொடுக்குறேனே. உங்கள் பையனை வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாலும் பிக்கப் பண்ணிக்கவே இல்லை அத்தை, வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, நான் தான் என் மாவளை கூட்டிகிட்டு வர அவனை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி வராமல் அவன் தங்கச்சியை கூப்பிட்டு போயிருக்கானா? அப்போ அவள் வரான்னு இவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குது, நம்ம கிட்ட சொல்லாமல் விட்டுருக்கான். சொல்லியிருந்தா நான் என் அமௌண்ட்டுக்கு போயிருந்திருப்பேன்ல, அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பான். வரட்டும் வரட்டும், ஜூஸ் புளியிற மாதிரி புரிஞ்சிடறேன் அவனை.